வணக்கம் மக்களே, வெல்கம்ஸ் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். கோதுமை ரவை எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? வாங்க இப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், கேரட், பீன்ஸ், நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா குடமிளகாய் போட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்கும். தக்காளி 1, இஞ்சி சிறிதளவு. இது 1 டம்ளர் ரவை, 2 பேர்த்துக்கு இது 1 டம்ளர் கலர்னா கரெக்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதையும் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, அடுத்து நம்ம வரமிளகாய் போட்டுடலாம். பெரிய வெங்காயம், கல்லுப்பு போட்டுடலாம். அடுத்தது தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு, நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இது உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் மெயின். 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கல்லுப்பு போட்டிருக்கிறோம், கல்லுப்பு கரைஞ்சதையும் தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, நம்ம ரவை சேர்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ரவை போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி இருக்கணும். அப்போ ரவை வெந்து வர்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு. பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் எடுத்துச்சுன்னா நல்லா வெந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புதுசா உப்புமா கலர்றீங்கன்னா ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கனாலே போதும். 2 டைம் கலரி விட்டீங்கன்னா பாருங்க உப்புமா செமையாக வந்திருக்கு. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா புதினா தலையும் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். சூப்பரான சம்பார் ரவை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.